திருவாடனை தொகுதியில் இருந்த மக்களை சந்திச்சு நான் வாக்கு கேட்கறதுக்காண்டி நான் கார்ல போறேன். ஆனா பார்த்தா அந்த கார் போறதுக்கு சரியான ரோடு இல்லை. நான் ஒரு நாள் போறதுக்கு அந்த ரோட்ல போறதுக்கு நான் போயிட்டு வந்த பாடு சொல்லி மாற முடியாது. ஆனா இத்தனை வருஷம் இந்த மக்கள்னா எப்படி அந்த ரோட்ல போனாங்க, எப்படி வந்தாங்க, அவங்கள யாருமே ஏன் இதை பத்தி கேட்கவும் இல்லை, அதை பத்தி ஏன் கண்டுக்கிறவே இல்லைன்னு எனக்கு அவ்வளவு வேதனையாகவும் அவ்வளவு அழுத்தமாகவும் அவ்வளவு கோபமாகவும் எனக்கு வருது. ஒரு 200-300 கிராமங்கள் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு. அதுல பாதிக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து ரோடே இல்லைங்க, சுத்தமாவே ரோடு இல்லைங்க. இந்த மக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன செய்யறீங்க? நீங்க ஓட்டு வாங்குறதோட சரி, ஓட்டு கேட்க போறதோட சரி, ஓட்டு கேட்டு நீங்க தொடர்ச்சியா அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் அந்த கிராமங்களுக்கு போனா தானே அங்க இருக்கிற சாலை என்ன தரத்துல இருக்கு, அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க, அவங்க அடிப்படை வசதிகளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அங்க ரோடே இல்லாத ஊருக்கு எப்படி பஸ் வரும்? அந்த கிராமத்துல ஒருத்தர் திடீர்னு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு வயிற்று வலி இருந்துச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ் எப்படி வரும்? பகுதி ஃபுல்லாவே விவசாயிகள் வாழ்ந்த நிரம்பி வாழ்ந்த பகுதி. ஒரு மழை காலத்துல ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, அவன் மருத்துவ உதவி கொண்டு போறதுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? இந்த கோடை காலத்திலேயே அந்த ரோட்ல நடக்க முடியல, அந்த ரோட்ல கார்லயே போக முடியலையே, மழை காலத்திலேயே அந்த ரோட்ல எப்படி போக முடியும்? இதெல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தெரியுமா தெரியாதல்ல? தெரியும். அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரிஞ்சுக்கிட்டே நீங்க தெரியாத மாதிரி நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் நீங்க தான் உணர்ந்துக்கணும். இத்தனை வருஷமா இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோமே, நம்ம இப்படி தினந்தோறும் கஷ்டப்படுறோமே, அல்லாடுறோமே, இவங்க எதுவுமே செய்யலையே, மறுபடியும் நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வராங்களே, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமான்னு மக்கள் நீங்க தான் உங்களை நீங்க மாத்திக்கிறோம். உங்களுடைய அடிப்படை தேவைகள், வாழ் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு தப்பல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.